நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தியாசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் ஷைலானி மயில்வாகனம் பெரேரா. முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார சவால்களை வெற்றி கொள்ள சர்வதேச பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு. நாட்டின் பட்டாசு விற்பனையில் 30% அதிகரிப்பு. புத்தாண்டு காலப்பகுதியில் சுப நேரத்தில் மரங்களை நடும் நிகழ்வு நாளை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம். ஈரானுக்கு எதிரான புதிய தடைகளை அறிமுகம் செய்ய மேற்குலக நாடுகள் தீர்மானம். பொருளாதார எழுச்சிக்கென அரசாங்கம் மேற்கொண்டுள்ள மறுசீரமைப்பு செயல்பாடுகளின் பெறுபேறுகளை மக்கள் கண்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கு இருதரப்பு மற்றும் பல்துறை பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு தொடர்ந்தும் அவசியம் என்றும் அவர் கூறினார். G24 அமைப்பின் நிதி மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் மாநாட்டில் அதிதியாக கலந்து கொண்டு அமைச்சர் உரையாற்றினார். நாட்டின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தும் வேலைத்திட்டங்கள் வெற்றியளித்துள்ளன. ஏற்றுமதி செயல்பாடுகளை வலுப்படுத்தல், நேரடி வெளிநாட்டு முதலீடுகளின் மூலம் பொருளாதாரத்தை புதிய பாதையில் எடுத்துச் செல்லல் போன்ற வேலைத்திட்டங்களும் முறையான விதத்தில் இடம்பெறுகின்றன. நிலையான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இவ்வாறான மாநாடுகள் உதவுவதாகவும் அவர் கூறினார். உலக காலநிலை மாற்றம் பற்றி ராஜாங்க அமைச்சர் இதன்போது கருத்து வெளியிட்டார். இலங்கை 2030 ஆண்டளவில் புதுப்பிக்கக்கூடிய வலுசக்தி மூலங்களை 70% பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க மேலும் தெரிவித்தார். இம்முறை தமிழ் சிங்கள புத்தாட்டின் போது பட்டாசுகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இது 25% தொடக்கம் 30% வரையிலான அதிகரிப்பாகும் என்று இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தினேஷ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 215 பட்டாசு உற்பத்தியாளர்கள் காணப்படுகிறார்கள். மக்களின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியின் மூலம் பட்டாசு வகைகளை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தயாரிக்கும் பட்டாசுகள் மூலமே கூடுதலான விபத்துகள் இடம்பெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறானவர்கள் பற்றி பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யுக்திய என்ற நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது இந்த சந்தேக நபரிடமிருந்து 51 கிராம் ஹெரோயின், வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட துப்பாக்கி ரவைகள் என்பனவும் மீட்கப்பட்டிருந்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான காலஞ்சென்ற பாலித தேவர பெருமவின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மத்துகமவில் இடம்பெறவுள்ளன. யாட்டத்தொலவத்தவில் உள்ள அவரது இல்லத்தில் பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இறக்கும்போது அவருக்கு 64 வயதாகும். பாலித தேவர பெரும மின்சாரம் தாக்கியமையினால் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் காலஞ்சென்ற A.T. ஆரியரத்னவின் பூதவுடல் மொரட்டுவ சர்வோதய தலைமையகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இடம்பெறவிருக்கின்றன. அரச மரியாதையோடு இறுதி கிரியைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்தன, அரச நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்னவுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இதுபற்றி ஜனாதிபதியுடனும் சர்வோதய அமைப்புடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அமரர் A.T. ஆரியரத்ன கிராம அபிவிருத்தியை இலக்காக கொண்டு சர்வோதய அமைப்பை ஆரம்பித்தார். இவர் ஆரம்பித்த சர்வோதய அமைப்பு 63 வருடங்களாக நாட்டில் பல்வேறு பணிகளை நிறைவேற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களின் ஐவேளை தொழுகைக்கான
முஸ்லிம்களின் ஐவேளை தொழுகைக்கான அசானை 2009 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஒலிபரப்பி வருவதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஹட்சன் சமரசிங்க தெரிவித்துள்ளார். 2009 ஆண்டில் உயர் நீதிமன்றம் வழங்கிய ஒலிபெருக்கி தொடர்பான தீர்ப்பினால் அசான் கூறுவதில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கும் வகையில் இந்த தீர்மானத்தை தாம் எடுத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐவேளையும் தொழுகைக்கான அசானை ஒலிபரப்பு செய்யும் முஸ்லிம் அல்லாத நாடு என்ற பெருமை இலங்கைக்கு கிடைத்துள்ளது. 60 வருடங்களுக்கும் மேலான பாரம்பரியத்தை கொண்ட இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையில் 2009 ஆண்டு முதல் அசான் ஐவேளையும் தொடர்ச்சியாக ஒலிபரப்பாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தமிழ் சிங்கள புத்தாண்டின் சுப நேரத்தில் மரங்களை நடும் நிகழ்வு நாளை இடம்பெறவுள்ளது. நாளை முற்பகல் 10:16க்கு உதயமாகும் சுப நேரத்தில் மரங்களை நடுவது உசிதமாகும். கொழும்பு கங்காராம பகுதியில் இது தொடர்பான நிகழ்வு நாளை இடம்பெறவிருக்கிறது. அதிக போஷாக்கு கொண்ட முருகை மரக்கன்றுகளை பயிரிடுமாறு ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாய்கொடி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு குருநாகல் பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து கிராம பிரதேசங்களுக்கான இரவு நேர பஸ் சேவையை விஸ்தரிக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இரவு நேரங்களில் கிராம பிரதேசங்களுக்கான பஸ் சேவை போதிய அளவில் இடம்பெறாதமையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான புதிய தடைகளை விதிக்க அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் திட்டமிட்டுள்ளன. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இதுபற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன. ஈரானுக்கு எதிராக எதிர்வரும் சில நாட்களில் நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்த்துள்ளதாக அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஜெனட் யெலன் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரான் மீது தடைகளை ஏற்படுத்துவது பற்றிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார கொள்கைகளுக்கான தலைவர் ஜோசப் பொரெல் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் தடை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முடிவடையவிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தில் 50,000க்கும் அதிகமான ரஷ்ய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிபிசி உலக சேவை அறிவித்துள்ளது. ரஷ்யாவில் உள்ள தன்னார்வ குழுக்களின் தகவல்களை மேற்கோள் காட்டி பிபிசி இது தொடர்பாக புதிய தகவல்களை வழங்கியுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தில் முதலாவது வருடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலங்களை விட தற்சமயம் கண்டெடுக்கப்பட்டுள்ள ரஷ்ய ராணுவ வீரர்களின் சடலங்களின் எண்ணிக்கை 25% அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளம் தலைமுறையினரை புகைத்தலிலிருந்து பாதுகாப்பதற்கான முக்கிய சட்டமூலத்தை பிரித்தானிய பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் 2009 ஆண்டுக்கு பின்னர் பிறந்தவர்களுக்கு சிகரெட்டை கொள்வனவு செய்ய முடியாது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக 383 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு எதிராக 83 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளார்கள். புகைத்தலுக்கு எதிராக பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்படும் மிக முக்கியமான சட்டமூலமாக இது கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கைக்கான வெளிநாட்டு முதலீடுகளின் எண்ணிக்கை இவ்வாண்டில் அதிகரிக்கும் என்று ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கான நேரடி முதலீடு இவ்வாண்டில் 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் முறையான கொள்கைகள் அதிகரிப்பிற்கான காரணமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள்.
இலங்கை தென்னாப்பிரிக்க மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 இந்த போட்டி ஆரம்பமாகவிருக்கிறது. இலங்கை அணியின் வீராங்கனைகள் இந்த போட்டியில் சிறந்த முறையில் விளையாடுவார்கள் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். இரு அணிகளுக்கும் இடையில் இதுவரை இடம்பெற்ற 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கொக்கா கோலா நிறுவனத்தின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான பணிப்பாளராக கௌஷலி குசுமபால நியமிக்கப்பட்டுள்ளார். நிறுவனத்தின் இந்த பதவிக்கு நியமிக்கப்படும் முதலாவது இலங்கை பெண் என்ற பெருமை இவருக்கு கிடைத்துள்ளது. மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தின் வர்த்தகத்துறை பட்டதாரியான இவர் பல்தேசிய நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவத்தையும் கொண்டவராவார். வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். நாட்டின் மூலதன சந்தையில் இவ்வாண்டில் முக்கிய வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என்று கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் தலைவர் டில்ஷான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி மூலதன சந்தையிலும் சாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் நாளாந்த கொடுக்கல் வாங்கல் $715 மில்லியன் காணப்பட்டாலும் இது தற்சமயம் 1.8 பில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களில் 50 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார சவால்களை வெற்றி கொள்ள சர்வதேச பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு. நாட்டின் பட்டாசு விற்பனையில் 30% அதிகரிப்பு. புத்தாண்டு காலப்பகுதியில் சுப நேரத்தில் மரங்களை நடும் நிகழ்வு நாளை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம். ஈரானுக்கு எதிரான புதிய தடைகளை அறிமுகம் செய்ய மேற்குலக நாடுகள் தீர்மானம். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.